சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் சேர்ந்து நடத்திய தாக்குதலிலிருந்து அயத்துல்லா அலி கமேனி இறந்தார். இருப்பினும் அவருடன் இருந்த அவருடைய மகன் ஈரானோட புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி எப்படி உயிர் தப்பினார் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகி ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளை கண்கலங்க வச்சிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் கண்ணில் மண்ணை தூவிய முஜ்தபா கமேனி எப்படி உயிர் தப்பினார் குறித்து ஈரானோட தி டெலிகிராப் செய்தி நிறுவனம் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோவில் தாக்குதல் எப்படி நடந்தது, யாரெல்லாம் இறந்தனர் என்பது தொடர்பான விவரங்களும் பதிவாகியிருக்கு. இது பற்றி நாம் தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் விஜய் நிஷா. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த மாதம் 28ஆம் தேதி போர தொடங்கினது. போர் விமானங்கள், போர் கப்பல்களில் இருந்து ஏவுகணைகள் ஏவி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அயத்துல்லா அலி கமேனி தன்னுடைய அதிகாரிகளோட டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்துல ஆலோசனைக்கு தயாரான போது இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கு. அயத்துல்லா அலி கமேனி தன்னுடைய அதிகாரிகளோட டெஹ்ரான்ல ஆலோசனைக்கு தயாரான போது இந்த தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா, இஸ்ரேல். அயத்துல்லா அலி கமேனி இறந்ததால அவருடைய மகன் முஜ்தபா கமேனி ஈரானோட புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் தற்பொழுது வரை பொதுவெளியில தோன்றவில்லை. இதற்கிடையேதான் கடந்த 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்ல முஜ்தபா கமேனியும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதனாலதான் அவர் மக்கள் மத்தியில தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் சில ஊடகங்கள்ல அவர் கோமா நிலையில உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு. இதற்கிடையேதான் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்ல ஈரானோட புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி எப்படி நூலிழையில உயிர் பிழைத்தார் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஈரானோட உச்ச தலைவரோட அலுவலகத்துல நெறிமுறைகள் சார்ந்த பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய மசாஹர் ஹோசைனியின் வாய்ஸில் இந்த ஆடியோ வெளியாகியிருக்கிறது. இதனை தி டெலிகிராப் செய்தி நிறுவனம் உறுதி செஞ்சிருக்காங்க. அந்த ஆடியோவில் தாக்குதல் எப்படி நடந்தது, யாரெல்லாம் இறந்தனர் என்பது தொடர்பான விவரங்களும் பதிவாகியிருக்கிறது. தற்போது லீக்கான அந்த ஆடியோவில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்ல ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இறந்துள்ளார். இந்த தாக்குதல் ஈரானின் உள்ளூர் நேரப்படி காலை 9:32 மணிக்கு நடந்தது. அயத்துல்லா அலி கமேனி அவருடைய குடும்பத்தினர் மற்றும் ஈரானின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அளிக்கும் வகையில இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதுல அயத்துல்லா அலி கமேனி இறந்தார். அவருடைய மகனான 56 வயது நிரம்பிய முஜ்தபா கமேனி நூலிழையில உயிர் தப்பினார். தாக்குதல் நடந்த போது அவர் மாளிகைக்கு வெளியே முற்ற பகுதியில் ஒரு வேலைக்காக சென்றிருந்தார். அவர் மாளிகைக்குள் இல்லை. மாளிகையின் முற்றத்தில் அங்கிருந்து அவர் மீண்டும் திரும்பிய போதுதான் தாக்குதல்கள் நடந்தது. அவர் மாளிகைக்குள் வர சில வினாடிகள் தாமதமானது. இதனால முஜ்தபா கமேனி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். அவருடைய காலில் மட்டும் காயம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் சம்பவம் அவருடைய குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பையும் சந்திச்சிருக்கு. முஜ்தபா கமேனியின் மனைவி சஹ்ரா ஹத்தாத் அடேல் மற்றும் இளைய மகன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்காங்க. இன்னொரு மகன் ஸ்டக்ஃபா கமேனியும் அவருடைய மனைவியும் எவ்வித காயமும் இன்றி உயிர் பிழைத்திருக்காங்க. அதே வேளையில அயத்துல்லா அலி கமேனியோட மருமகன் மிஸ்பா அல் ஹூடா பஹேரிகானி இறந்திருக்காரு. அவருடைய தலை 2ஆக பிளந்து கிடந்திருக்கு. ஈரானோட ராணுவ தளபதி முகமது சிராஜியின் உடல் முழுமையாக கிடைக்கவில்லை. கிலோ கணக்கில் அவருடைய சதைகள் மட்டுமே கிடைத்தது என அந்த ஆடியோவில் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆடியோ தான் தற்பொழுது ஈரான் ஆதரவு நாடுகளை கண்கலங்க வைத்திருக்கு. இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.